இஸ்ரேலை நோக்கி ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில், மேற்கு கரை நகரங்களுக்கு மேல் வானில் ஏவுகணைகள் காணப்பட்டன. ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் தீவிர தாக்குதல் நடத்தி வரும் நிலையில், டெஹ்ரான் மற்றும் ரமல்லாவில் இருந்து பாய்ந்த ஏவுகணைகளை தடுக்க இடைமறிக்கும் ஏவுகணைகளை ஏவப்பட்டன. அப்போது அதிக வெடிச்சத்தம் கேட்டது. இதனிடையே டெல் அவிவ், ஜெருசலேம் பகுதிகளில் சில ஏவுகணைகளை இஸ்ரேல் இடைமறித்து அழித்தன. ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் ஹைஃபா நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்தது. இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஹைஃபாவில் செயல்பட்டு வந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீப்பற்றி கரும்புகை வெளியேறியது. இதையடுத்து சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டு தீயணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன.